जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ लीलामिर्दम அத்தியாயம் 186 கடனிலிருந்து விடுதலை. மண்ணும் வெள்ளியும். ஒரு தெலுங்கு பிராமணர் தீர்த்த யாத்திரைக்காக அக்கல்கோட் வந்தடைந்தார். அவர் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார். அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்தவுடன் அவரிடம், ஸ்ரீ சுவாமி, ஏ பிராமணரே, எந்த விருப்பத்துடன் என்னை தரிசனம் செய்ய வந்துள்ளாய் என்று கேட்டார். மகாராஜ், நான் வறுமையில் தவித்துக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து உங்கள் அருளால் என்னை கடனில் இருந்து விடுவியுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். நானோ சந்நியாசி, என்னிடம் ஏது பணம்? வேண்டுமென்றால் இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு செல் என்று கூறினார். சுவாமி, இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது என்று அவர் கேட்டதற்கு, வேண்டாம் என்றால் கிளம்பு என்று ஸ்ரீ சுவாமி கூறிவிட்டார். மகாராஜ் இவ்வளவு தூரம் கூறுகிறாரே, இந்த மண்ணை கொண்டு சென்றால் பார்த்திவ லிங்கம் செய்வதற்காவது உபயோகப்படும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு சிறிதளவு கெட்டியான மண்ணை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் விழுந்து வணங்கிவிட்டு தன் சொந்த ஊருக்கு கிளம்பினார். சிறிது தூரம் சென்றவுடன் மணல் கட்டி கனத்தது. தன் பையை அவர் திறந்து பார்த்தபோது அதில் மணலுக்கு பதிலாக வெள்ளிக்கட்டி இருந்தது. அந்த பிராமணர் அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. உடனே ஸ்ரீ சுவாமியை புகழ்ந்து கோஷம் எழுப்பினார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் வார்த்தைகளை மறு யோசனைகள் இல்லாமல் நிறைவேற்றினால் அவர் மண்ணை வெள்ளி என்ன பொன்னாக கூட மாற்றி விடுவாரே. அந்த தெலுங்கு பிராமணர் தன் வறுமையில் இருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தார். நவ்ரோஜி பார்சி. மும்பையை சேர்ந்த பாயுராஜி என்கின்ற பார்சி ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவைகள் செய்து கொண்டு அக்கல்கோட்டில் தங்கியிருந்தார். அவரை சந்திப்பதற்காக அவருடைய உறவினரான ரவுரோஜி பார்சி மும்பையில் இருந்து வந்திருந்தார். அடுத்த நாள் இருவரும் அவர்கள் தங்கியிருந்த வாடாவின் கதவுகளை மூடிக்கொண்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் லீலைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். நவ்ரோஜியால் அவர் கூறியவைகளை நம்ப முடியவில்லை. அத்தருணத்தில் திடீரென ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவர்கள் இருவருக்கும் நடுவே திகம்பர நிலையில் வந்து அமர்ந்தார். வாயிற்கதவுகள் மூடியிருக்க ஸ்ரீ சுவாமிகளால் எப்படி உள்ளே வர முடிந்தது என்பதை எண்ணி இருவரும் ஆச்சரியம் அடைந்து, சுவாமி, கதவுகள் மூடியிருக்க நீங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள் என்று வினவினர். கதவுகளாய் என்னை தடுத்துவிடும் என்று கூறிவிட்டு சிரித்தார். இருவரும் ஸ்ரீ சுவாமிகளை நமஸ்கரித்தனர். நவ்ரோஜி ஸ்ரீ சுவாமிகளிடம், மகாராஜ், நான் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு பணம் கிடைத்தால் மட்டுமே இந்த கடன்களில் இருந்து விடுபட முடியும். எனக்கு அருள் புரியுங்கள் சுவாமி என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். உனக்கு செல்வம் கிடைத்தால் எனக்கு என்ன தருவாய் என்று ஸ்ரீ சுவாமி கேட்டதற்கு, வருமானத்தில் கால்பாகத்தை உங்களுக்கு தருகிறேன் சுவாமி என்று நவ்ரோஜி கூறினார். ஸ்ரீ நர்மதாவுக்கு செல் என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டார். அவர்கள் சுற்றி இருந்த அனைத்து கதவுகளையும் சோதித்து பார்த்த போது அவை அனைத்தும் மூடித்தான் இருந்தன. அடுத்த நாள் காலையில் இவர்கள் இருவரும் ஸ்ரீ சுவாமி எங்கிருக்கிறார் என்று விசாரித்த போது அவர் 4 மைல்களுக்கு அப்பால் உள்ள ராம்பூரில் இருப்பதை அறிந்து ஆச்சரியம் அடைந்தனர். பின்னர் இருவரும் மகாராஜின் தரிசனத்துக்காக சென்ற போது, உனக்கு குஜராத்தில் இருந்து அழைப்பு வந்துவிட்டது, நீ கிளம்பலாம் என்று கூறியவுடன் அவர் ஸ்ரீ சுவாமிகளுக்கு தேங்காய் சமர்ப்பணம் செய்த பின்னர் சாஸ்தாங்கமாக நமஸ்கரித்துவிட்டு மும்பை கிளம்பினார். ஊருக்கு சென்றடைந்தவுடன் அவருக்கு பரோடாவின் மன்னரான மல்கர் ராவ் கைவாட்டிடமிருந்து அழைப்பு வந்திருப்பதை அறிந்து கொண்டு அவரை சந்தித்தார். அவர் விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள் மற்றும் செல்வங்களை வழங்கி ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை அக்கல்கோட்டிலிருந்து பரோடாவுக்கு அழைத்து வருமாறு கூறினார். அடுத்த நாள் நவ்ரோஜி அக்கல்கோட் வந்து, மகாராஜ், உங்களை பரோடா மன்னர் அழைத்து வர சொன்னார் என்று கூறியதற்கு, நான் வர முடியாது என்று கூறிவிட்டார். பின்னர் நவ்ரோஜி மும்பை வந்து மன்னரிடம் ஸ்ரீ சுவாமியின் முடிவை பற்றி கூறினார்.
ஆனால் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நவ்ரோஜிக்கு மிகுதியான செல்வம் கிடைத்தது. அவருடைய கடனும் ஒழிந்தது. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.